ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு. நக்கீரனுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது வழக்கு தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில் அவர் பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டுக்கிட்டு வராரு, அந்த மாதிரி குறிப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. கடந்த முறை லாஸ்ட்டாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அது குறித்த பிரச்சனையும் எழுந்தது. பொதுச் செயலாளர்னு எப்படி குறிப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியும் கேள்வி எழுப்பியிருந்தார். பிறகு அந்த வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு என்னடா ராஜவேலு வந்திருக்கீங்களே அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயமா தான் வந்துட்டீங்க. நீங்கள் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டீங்க கோர்ட்டில். அதான் சார், இந்த பராசக்தி படத்தில் கலைஞர் வசனம், திரைக்கதை பாவலர் பாலசுந்தரம் மூலக்கதை. இந்த பராசக்தி ஓடோடுன்னு ஓடிச்சு. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சினிமாவாக நாம் பராசக்தியை பார்த்தோம். ரொம்ப சூப்பர் டயலாக் வரும் கோர்ட்ல. இந்த நீதிமன்றம் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, இந்த வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு அப்படின்னு வரும். அந்த விசித்திரமான வழக்குகளில் ஒரு விசித்திரமான வழக்கு தான் இந்த வழக்கம். உங்களுக்கு நான் சொல்லணுமேன்றதுக்காக அதை உதாரணத்துக்கு எடுத்தேன். ரொம்ப ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படிலாம் ஒரு வசனமா பொழிவர் கலைஞர் அதுல உள்ள போயிட்டு இருக்கும். அது மாதிரி ஓடினோம் நீதியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம்ன்ற மாதிரி இதை சரியா ஹேண்டில் பண்ணாதாலதான் இப்படி ஆச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்குன்றத நான் சொல்லிடுறேன் ஏண்டா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிகளை மாத்தி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகளும் 5 வருடம், அந்த 5 வருடம் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்கள், ஒரு தொண்டர் 2 பேருக்கு ஓட்டு போட்டாங்க. புது மாதிரி சிஸ்டம். அன்னைக்கே அது தப்புன்னு சொன்னவன் புகழேந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் எலெக்ஷன் கமிஷன்ல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டு 5 வருஷம் வரைக்கும் இந்த 2 பதவிகளையும் யாரும் திருத்த முடியாது. இன்க்ளூடட் ஜெனரல் கவுன்சில், பொதுக்குழுவும் சேர்த்தி திருத்த முடியாதுன்னு ஒரு செயற்குழுல ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த சட்ட விதியை திருத்தி எல்லாமே முடிஞ்சிருச்சு ராஜவேலு. முடிஞ்ச பின்னாடி அந்த சட்டத்தை கொண்டு விதியை, தலைவர் கொடுத்த சட்டத்தை விதியை திருத்தின பின்னாடி இது நிக்கணும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஏன்னா அம்மா வகித்த பதவியை யாரும் வகிக்க மாட்டோம்னு எல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அப்புறம் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி நல்ல மனிதர் அதுல இருந்து விலகி நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி கொக்கரிக்கிறேன். இதெல்லாம் பழசு பேசிட்டு எல்லா விஷயமே தெரியும். நான் மாத்திரம் என்ன பண்றேன், நான் சொல்லிக்கல, தயவு செஞ்சு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தலையில ஓடிட்டே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு இருக்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல அவங்க எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. இந்த பொதுக்குழு கொடுத்தத அந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்க்காமலேயே இந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்க. இதை எப்படி இந்த வழக்கறிஞர்கள் பார்க்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆகவே இதை பார்ப்போம்னு சொல்லி, அதான் விசித்திரமான வழக்குன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய சன்னு ஜெய்சிமான்னு செகண்ட் சன் பேர்ல ஒரு ஆர்டிஐ போடுறா பார்ப்போம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லி போட்டோம் ராஜவேல். போட்டதுலதான் 5/6/2023 தான் தெரிய வருது. அது வரைக்கும் 2 வருஷம் கேஸ் ஓடி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5 வருஷம் கண்டினியூஸா கேஸ் போயிருக்கு. என்னன்னு போகுது, கீழ்கோர்ட்ல போவோம், லோயர் கோர்ட்ல, அப்புறமா பெஞ்சுக்கு வரும், பெஞ்சில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இது மாதிரி ஏகப்பட்ட கேஸுகள், கிட்டத்தட்ட 10-11 கேஸுகள் மாறி மாறி உருண்டு போயிட்டு இருக்கு. இந்த வழக்குகள் தொடர்ந்து போறது கடைசியில பாத்தீங்கன்னா எங்க முடியுதுன்னு கேட்டா, அந்த ஆர்டி ஆக்ட்ல ரிப்ளை கொடுக்குறாங்க ஜெய்சிமனுக்கு. 5/6/2023 அன்னைக்கு இந்த ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை வந்த உடனே அதுல என்ன சொல்றாங்க, கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அப்படியே இருக்கு. இது அதிமுக தொண்டர்களுக்கு ஏன் ரொம்ப அன்பு நண்பரா இருக்காருல்ல, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு, ஊரை ஏமாத்தி, உலகத்தை ஏமாத்தி, கட்சியை ஏமாத்தி, தொண்டர்களை ஏமாத்தி, நிர்வாகிகளை ஏமாத்திட்டு இருக்க பழனிசாமிக்கு அன்னைக்குதான் தெரிய வந்துச்சு.
இவர் ஓபிஎஸ் அண்ணனுக்கு அன்னைக்குதான் புரிய வந்துச்சு. நான் உண்மையை பேசுறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இந்த வழக்கறிஞர்கள் ஓபிஎஸ் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி யாரும் அதை எடுத்து சொல்லல. அப்பதான் தெரியுது கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அப்படியே இருக்கு, அது எடுக்கல, மாத்தல. இந்த பொதுக்குழு கொடுத்தத, பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சத லஹரின்ற செக்ரட்டரி ரொம்ப தெளிவா சப்ஜெக்ட் டு த ஃபைனல் வெர்டிக்ட், கோர்ட்ல இருந்து இறுதியான தீர்ப்பு வரும் பொழுதுதான் நாங்க இதை எடுத்துக்க முடியும், தீர்ப்பை பொறுத்துதான் எதுவுமே அமையும், எங்க ரெக்கார்ட்ல நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜவேலு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பொதுச் செயலாளர் பிரதான வழக்கு, மூல வழக்கு, சிவில் டிஸ்பியூட் எங்க பெண்டிங் இருக்கோ அந்த வழக்கு, நல்லா கேளுங்க, அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டதுன்றத தேர்தல் ஆணையம் சொல்லியாச்சு. ரைட். இப்ப அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்பீங்க, அப்ப இவர் பொதுச் செயலாளர்னு சொல்றாரு என்ன? உடனடியா அந்த 6வது மாசத்திலேயே நானு சேலத்துல பிரஸ் கூட்டி பெரிய பிரஸ் மீட் வச்சு, இவர் ஏமாத்துறார், பொய் சொல்றாரு, உன் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் பழனிசாமி, நீ நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு வேணா கீழே போட்டுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இது உலகம் அறியும், காதுல பூ வச்சுட்டு கூட சொன்னேன், பழனிசாமி பூ சுத்துறாருன்னு பாட்டெல்லாம் பாடி சொன்னேன். அந்த வழக்கு என்னாச்சு? இப்போ நீதிபதி முன்னாடி வந்தோடனே ஹைகோர்ட்ல, உயர் நீதிமன்றத்துல நாளைக்கு வருது இந்த கேஸ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, காஸ்ட் லிஸ்ட் வழக்கு போடும்போது இவங்களே இணை ஒருங்கிணைப்பாளர்னு, உனக்கு எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க, இணை ஒருங்கிணைப்பாளர்னு தெரியுது, வழக்கு போடும்போது இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒத்துக்கிட்டு போட்டாச்சு காஸ்ட் லிஸ்ட்ல. அதுக்கு பின்னாடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது நம்ம காதுல பூ சுத்துறோம்னு சொல்லி வச்சோம், கோர்ட்டுக்கும் சேர்த்து சுத்துறானுங்க, நீதிபதிக்கும் சேர்த்தி, என்னன்னு பொதுச் செயலாளர்னு போட்டாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்ப புரியும் ராஜவேலுக்கு, காஸ்ட் லிஸ்ட்ல நீங்க வேற, இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணும்போது நீங்க பொதுச் செயலாளர் ஆயிடுறீங்க. அதை என்ன பண்ணிட்டாரு, ஜட்ஜி கவனிச்சிட்டாரு. கவனிச்சு இந்த பக்கம் ஓபிஎஸ் அண்ணன் தரப்புல இருக்க லாயர்ஸ் சொல்லும் போது, இது தவறான ஒரு விவகாரம், இந்த கேஸே அங்கதான் நிக்குது, யாரு பொதுச் செயலாளர்ன்றதுதான் கேஸு, இது செல்லுமா செல்லாதுன்றதுதான் கேஸு. ஆகவே இந்த மாதிரி டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கும் பொழுது நீங்க எப்படி பொதுச் செயலாளர்னு போட்டீங்க, அதை இங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்ட்ரியில யாரும் பார்க்காம இது எப்படி உள்ள விட்டாங்க, இல்ல பார்த்து விட்டாங்களா? அதுல ஒரு ஐயப்பாடு வந்திருக்கும் ஜட்ஜிக்கு, இவனுக்கு ஏதாவது காசீஸ் வாங்கிட்டாங்களா என்னன்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு வரும். நான் ஓப்பனாவே இங்க சொல்றேன். ஆகவே இப்படிப்பட்ட அனுமானங்கள் ஏற்படுது. அப்ப வழக்கு மன்றத்திற்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ரைட்டு, இதுல ஏதோ சம்திங் ராங், இது எப்படி ஃபார்வர்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்க, காஸ்ட் ஐடியில சரியா செக் பண்ணாம இப்ப வேற மாதிரி உள்ள வருது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல, இது எப்படிடா நடந்ததுன்னு சொல்லி, சார் நீங்க ஹைகோர்ட்ல கேஸ் கொண்டு வர்றதுக்கு படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, இந்த ஜூனியர் வக்கீலுங்க சீனியர் கொடுத்து விட்டுறாங்க ராஜவேலு. சரி, இப்ப என்ன நாளைக்கு நடக்கும்ன்ற நான் பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். இன்பதுரை அன்னைய தினம் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இணை ஒருங்கிணைப்பாளர் என இருப்பதை பொதுச்செயலர் என மாற்றம் செய்யும்படி திருத்த மனுவை தாக்கல் செய்ய நீதிபதி அறிவுறுத்தினார், அதன்படி உடனடியாக திருத்த மனுவை தாக்கல் செய்ய உள்ளோம். அப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்கல்ல, உங்க வருஷத்துக்கு வரேன். அப்ப நீங்க தாக்கல் செய்ய நீதிபதி வற்புறுத்தினார்னு வச்சுக்கோம், அது முன்ன பின்ன போயிருந்தா தானே தெரியும். எனக்கு ரொம்ப கோவம், நல்ல நண்பர், ஏன் உளர்றாரு அப்படின்னு தெரியல சார். அமெண்ட் பண்ணணும் சார், அமெண்ட் பண்ணணும்னா 211 ஆர்டிகல்ல உள்ள போகணும், நீங்க கோர்ட்ல போய் சொல்லணும், ஐயா இது மாதிரி நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், அதை நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி 211 ஆர்டிகல் 211ல அமெண்ட்மெண்ட் போட்டு அமெண்ட் பண்றதுக்கு போடணும். அதை கோர்ட் நீதிபதி தான் ஒத்துக்கணும். நான் அங்கதான் வந்தேன். நாளைக்கு அதை கொண்டு போட்டா நீதிபதி போடும்போது எதிர்த்தரப்பு அப்செக்ஷன் பண்ணுவாங்கல்ல, ஓபிஎஸ் தரப்புல இருந்து விட்டுருவாங்களா? அந்த யாரு ஹூவர் மேபி எதிர்த்தரப்புல இருக்கவங்க டிபெண்டன்ட் எப்படி ஒத்துக்குவாங்க, இல்ல அப்ளிகன்ட் எப்படி ஒத்துக்குவாங்க, அவங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு அவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அப்செக்ஷன் சொல்லுவாங்க. பிரதான வழக்கே தானே, நீ பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு கேஸு, அப்புறம் என்ன கட்சி விட்டு எடுத்தது செல்லாதுன்றது தானே கேஸு, அப்புறம் அதுல போய் நீ அமெண்ட் பண்றதுக்கு தானே போட்டா அதை ஒத்துக்கிறதா இல்லையான்னு சொல்லி அப்செக்ஷனையும் அதையும் ரெண்டும் வாங்கி ஜட்ஜில முடிவு பண்ணணும் ஜஸ்டிஸ். அவர் அதை சொல்லி இருக்கலாம். நான் இல்லை ஐம் நாட் டினையிங், ஏன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க காஸ்ட் லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு, நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல தப்பா போட்டிருக்கீங்கன்னு ஜட்ஜி சொல்லியிருப்பாரு. அதுக்குதான் சார் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் பார்த்திருக்காங்க, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள். என்னுடைய ஒரு வழக்கிலேயே உச்ச நீதிமன்றத்துல சேகர் நாப்டே ஓபன் கோர்ட்ல அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்கிறாரு, ஆடி போயிட்டேன் நான். அதெல்லாம் அவங்க யோசனை பண்ண மாட்டாங்க, கோர்ட் தான், ஜட்ஜஸ் தான், சாரி ஜட்ஜஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஜஸ்டிஸ், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அதை திருத்திக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அங்க வீராப்பெல்லாம் பேச முடியாது.
உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க ஜட்ஜஸ். பவர் அவங்களுக்கு தான் சுப்ரீம் பவர். ஆகவே அவர் வந்து இவங்க சொல்லியிருக்கலாம், அவர் அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் வந்து நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்றத மாத்திரம் தான் சுட்டி காட்டியிருப்பாரு. அமெண்ட் பண்றதுக்கு இவங்க பெட்டிஷனை போட்டாங்கன்னா அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது எதிர்த்தரப்பு. அப்ப அந்த வழக்கு நாளைக்கு வரப்போ நீதிமன்றத்துல அப்ஜெக்ட் பண்ணுவாங்க எதிர்த்தரப்புல. அவங்க அந்த 211 அமெண்ட் பண்றதுக்கு 211 ஆர்டிகல்ல போட்டு கேட்கலாம் பாசிபிலிட்டி. அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காதும் ஜஸ்டிஸ் கையில தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கேஸ் மூலக்கூறையா தான். கேஸ் வந்து வழக்கு வந்து அதை பொறுத்து தான். இந்த ஆள் இல்லைன்றது தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். இதை வழக்கறிஞர்கள் சரியா கவனிக்கல. அவர் என்ன ஓபிஎஸ் கோச்சிக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை அதை பத்தி. அவரும் கவனிக்கல. இருக்க வழக்கறிஞர்கள் அவளை ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். தப்பான வேலை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல என்ன இருக்குன்னே பார்க்காம ஒரு கேஸை நீங்க 1.5 வருஷமா நடத்திட்டு போயிருக்கீங்கன்னா என்னங்க நியாயம்? விஷயம் தெரியாமலே கேஸ் நடத்துறீங்க. எலெக்ஷன் கமிஷனை கையில எடுக்கிறதே இல்லைங்க ஓபிஎஸ் வழக்கறிஞர்கள். தேர்தல் ஆணையத்தை எடுத்து பார்ட்டி பண்றதே கிடையாது கோர்ட்ல. இல்ல இது நீங்க இல்லையா இருக்கான்னு முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டுக்கு மேல தேர்தல் ஆணையம். அவ்வளவு பெரிய பவர் பொருந்தியது, செப்பரேட் பாடி அது. என்ன இது மாதிரி பண்ணா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி பண்ணி தான் குழப்பி இப்பதான் ஒரு தெளிவுக்கு வருது அது. ஆகவே இப்ப தெளிவுக்கு வந்திருக்கு. அதனால வந்து முதல்ல ஒரு தடவை என்ன தெரியுங்களா, முதல்ல இருந்த நீதிமன்றம் சொன்னதுல இந்த பதவியெல்லாம் சொல்லல, ரெட்டை இலையெல்லாம் சிம்பிள சொல்லல. அது எலெக்ஷன் கமிஷனுடைய ரைட்ஸ் அது. இப்ப கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த ஹைகோர்ட்ல ஒருத்தர் சாதகமா கொடுத்த நீதிபதி ஓபிஎஸ் உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்க தவிர இபிஎஸ் உபயோகப்படுத்துன்னு சொல்லியிருக்கா? நான் கேட்கிறேன். இபிஎஸ் நீங்க வந்து அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்களா இபிஎஸ்? இல்ல. அதுல பார்ட்டியே கிடையாது எலெக்ஷன் கமிஷன். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு அதை வச்சு ஓட்டி ரெட்டை இலையை வாங்கிட்டு அவர் ஓட்டிட்டு இருக்காரு. இவர் அண்ணன் ஒரு 10 இடத்துல கேண்டிடேட் ஓபிஎஸ் போட்டிருந்தாருன்னா எம்பி எலெக்ஷன்ல, அப்ப ரெட்டையில கொஸ்டின் மார்க் இருக்கும். எங்க சார் போய் சொல்ல முடியும்? நம்ம தலையில அடிச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தொண்டர்கள் மீட்பு குழு வச்சு அது மூலியமா ரெட்டையிலையை கேட்கிறாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த லாயர்கள், ரொம்ப சீனியர் கவுன்சில் பக்கத்துல வச்சுக்கிறாரு. அவங்க அதை எழுதி கொடுக்குறாங்க. அதுல போய் எழுதி கொடுங்க. அதுல கேட்டா எப்படி கொடுப்பாங்க? கேண்டிடேட் போடலன்னா எப்படி கிளைம் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் கேஸ். ஆனா நாளைக்கு அதை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் அத்தாரிட்டி, டிஸ்கிரிஷன் பவர் எல்லாமே ஜட்ஜி தான், நீதிபதி தான். அவர் முடிவெடுத்துருவார். நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாதகமா நான் பேசல. பிரதான வழக்கு எங்க நிக்குதுன்னா இவரை தேர்ந்தெடுத்தது செல்லுமா இல்லையாங்கிறது தான் வழக்கு. ஆகவே அதை பொறுத்த வரைக்கும் நீதிபதி ஒத்துக்க மாட்டார். ஜாயின்ட் கோஆர்டினேட்டரா தான் எடப்பாடி பழனிசாமி தொடர முடியும். வேற வழியே கிடையாது. இணை ஒருங்கிணை அதை கூட அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுவும் காம்ப்ளிகேஷன். பட் இருந்தா கூட நீங்க காஸ்ட் லிஸ்ட்ல என்ன ஆரம்பத்துல போட்டீங்களோ அதுதான் உயர்நீதிமன்றம், அதுதான் பெஞ்சு, அதுதான் சுப்ரீம் கோர்ட்னு நிற்கும். ஆகவே மாத்திருந்து தவறுன்னு நீதிபதி சொன்னதும் கரெக்டு. அவரு நாங்க வந்து சொன்னோம் போனோன்றதெல்லாம் சும்மா அந்த இன்பத்துறை அட்வொகேட் பண்ணது அதுல சரியில்லை, தப்பு. உன்னை ஒத்துக்கோங்க, தப்புன்னா ஒத்துட்டு போங்க. இத்தனை கேஸ் தான் ஜெயிச்சிங்கன்னு மாறு தட்டிக்கிறீங்களே. அப்புறம் இதுல நீதிபதி கண்டனம் பண்ணாருன்னு ஒத்துக்கூடாது. கோர்ட்டு தானே, ஒரு வக்கீல்ன்ற முறையில் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இல்லை ஆகும்னா அப்புறம் சட்டம் தான் அது. ஆகவே சுத்தமா அவர் பேசுறது அன்னைக்கு உளர்றாருன்னு தான் சொல்லுவேனே தவிர தட் இஸ் நாட் கரெக்ட். எந்த லாயரும் அதெல்லாம் சரி. நீங்க 108 பொதுக்குழு கூட்டிக்கோங்க, 208 செயற்குழு கூட்டிக்கோங்க, ஒரு 2500 பேரை கூட வச்சுக்கோங்க, இதெல்லாம் வராது. இது வழக்கு. அதுதான் சொன்ன விசித்திரமான வழக்கு. அது போனதா வந்த கோளாறு இது. ஆகவே இது கரெக்டா மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க திருத்தத்துக்கு போனாங்கன்னாவே ஒரு பெரிய தப்பை பண்ணியிருக்காங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஆகவே இப்படிப்பட்ட ரூட்ல தான் இந்த திருட்டுத்தனமா பண்ற வேலை. இதெல்லாம் பண்ணா ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு அலையிறாங்க. ஆகவே நாளை அது முடிவாகும். ஒரு நல்ல நீதிபதி ஆகவே ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவார் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். தொண்டர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே எதையாவது வச்சு சாதிக்க முடியும்னு நினைச்சா பழனிசாமி அது நடக்காது. இது கண்கூடா நேரடி பார்வையில நடந்த தவறு. ஆகவே நாளை நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் என்று நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்பதுரை சொன்னது தவறான தகவல், மாற்றி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு அவங்க என்ன மனு தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்லி மனு தாக்கல் பண்ணுறாங்க, மனுவில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி சார். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ராஜவேலுக்கு நக்கீரனுக்கு நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.